வராங்க போறாங்க வர்றவங்க. கிளாஸுக்கு தான் வரமாட்டானு மீட்டிங்காவது வரட்டும் என்ன. ஆமா படிக்கும் போதாவது வராம இருந்தாங்க எல்லாரும். இதே கதை தானா எல்லாம் இதே கதை தான் ஓடிட்டு இருக்கு. சரி தினேஷ் சொல்லுங்க உங்க வாழ்க்கை கதையை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க நம்ம பேச ஆரம்பிப்போம். என்ன ஒவ்வொருத்தரோ நம்ம இதை ரெக்கார்டிங் போட்டிருக்கேண்ணே. ரெக்கார்டிங் போட்டு நம்ம யாரெல்லாம் வர வேண்டி இருக்கோ அவங்களுக்கு நம்ம போட்டுருவோம் குரூப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம். நோக்கமே என்னன்னா எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி ஃபர்ஸ்ட் தினேஷ் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 வருஷம் முன்னாடி. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2 or 1 monthல வெளியே போய் ஒர்க் மறுபடியும் ஜாயின் பண்ணோம். ரைட் சூப்பர். திருநெல்வேலி தானே என்ன? ஆமா ரைட் சரி தினேஷ் வேறு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. யாராவது கேள்வி கேட்கணுமா கேளுங்க. எப்ப கல்யாணம்? வாய்ப்பு இல்லை மாப்பிள்ள. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் முடிக்கணும்னு இருக்கேன். எல்லாரும் முடிக்க ஸ்பீடா. கல்யாணம் முடியல இல்ல மாப்பிள்ள. யாரும் எவன் சொன்னது இல்லையா? வாய்ப்பு இல்ல மாப்பிள்ள. சரி இயர்ஸ் ஆகும். ஒரு மினிமம் ஒரு 31 அந்த மாதிரி 29 to 31 அந்த ஏஜ்ல தான். முன்னாடியே மேரேஜ் முடிச்சிட்டான். எங்க கேங்ல முன்னாடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நிறைய கொஸ்டின் கேளுங்க வந்த உடனே. அமர்நாத் சொல்லு. மோடு வந்தா போயிட்டான். அவன கேமரா ஆன் தெரியுமா? ஹலோ அமர்நாத் பேசட்டும். அமர்நாத் சொல்ல என்ன போயிட்டு இருக்கு வாழ்க்கையில சொல்லு. பெங்களூர்ல போன மாசம் தான் வந்தேன். இங்க ஒரு கோர்ஸ் பண்ண முடிச்சுட்டு நான் அடுத்த கிளம்பணும். அடுத்த மாசம் போகணும். சித்தப்பு சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஆமா சந்திரா சொல்ல உன் கதையை சொல்லு. என் கதையை சொல்லுவாப்ல. நானு முதல்ல ஒரு கம்பெனில அப்ரெண்டிஸா சேர்ந்தேன்ல, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது இங்க ஒரு இடத்துக்கு வந்தேன் வேலைக்கு. அது வந்து ஊங்கிட்டு போயிடுச்சு. ஐயோ ரெக்கார்ட்ல போகுதோ. சரி பின்ன 4 வருஷம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சேன் மாப்ள. அதுவும் பக்கத்துல வந்துட்டு கவுன்சிலிங் வர வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம்ல போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி சரி கிளம்பி ஒரு யூஏ ரூம்ட்டு வந்தேன். இங்க 1 மாசம் வேலை தேடி அலைஞ்சேன். ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு மாப்ள. அதனால இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். நான் போய் எனக்கு கிடைச்ச வேலையை ஏதோ பாத்துட்டு இருக்கேன் மாப்ள. ஜாலியா நல்லதான் இப்படிதான் போகுது. இப்பதான் ஜாலியா இருக்கு வாழ்க்கை, நிம்மதியா இருக்கு போகுது. அதான் அவங்க போன யாரும் எடுக்கல, லிங்க் பண்ண முடியல, யார்கிட்டயும் பேச முடியல. நான் ஒரு மாதிரி வித்தியாசமா ஓடிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி உலகத்துல. அவ்வளவுதான். சந்திர இப்ப நீ யாராவது சொல்லு. அவங்க சொல்லட்டும். மோகன், நம்ம மோகன் தான் சொல்லணும். மோகன் தெரியும். மகேந்திரா சிட்டில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மோகன் சொல்ல. நான் ஒரு 3 வருஷமா அங்கேதான் இருக்கேன். மோகன் கதை ஒன்றும் இல்ல. காலேஜ் முடிச்சு சொல்றேன்டி. காலேஜ் முடிச்சு ஒரு 1.5 வருஷம் வேலை தேடி நாயா அலைஞ்சேன். கொரோனாலாம் முடிஞ்சு கொஞ்சம் சரியான டைம்ல இடையில ஒரு 2 மாசம் என் ஃப்ரெண்டு கடையில போய் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி எல்லாமே போட பழகுறேன். அங்கே போயிருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஏதோ ஒரு ரெனால்ட் பிளான்ட்ல போட்டிருக்கான்னு சொல்லி சொன்னான். அதை வச்சு அப்படியே போனேன். பிளான்ட்ல ஒரு 1 year அப்ரெண்டிஸ் ட்ரெயினியா இருந்தேன். இதுல இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல இருந்தேன்டி. அதுக்கப்புறம் இப்போதான் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்துட்டு அங்கேருந்து ஒரு 1 year இருந்தேன். டிசம்பர் 2022 அங்க ரிலீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 21 டிசம்பர்ல ரிலீவ் ஆனேன். அதுக்கப்புறம் 2022 மேல மகேந்திரால ஜாயின் பண்ணேன் கான்ட்ராக்ட்ல R&D. இது PLM டீம்ல. அங்கேதான் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 2 வருஷம் அங்கே போச்சு. அதுக்கடுத்து இப்போ மகேந்திரால இருந்து ஹிந்துஜா டெக்கு மாறி இருக்கேன். இப்போ ஹிந்துஜா டெக்ல இருக்கிறேன். அதே ஆனா ஆஃபீஸ் லொகேஷன் வந்து கஸ்டமர் சைட் வந்து எனக்கு அங்க ரெனால்டிசனோட R&D ஆஃபீஸ் தான் எனக்கு கிளைண்ட் லொகேஷன். ஸோ அங்கதான் ஒர்க்கு. மகேந்திரா சிட்டிலேயே ஒரு 3 வருஷமா இருக்கேன். அப்புறம் முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கா சொல்லிரு. கடைசி அப்டேட், முக்கியமான அப்டேட். அது எனக்கே இன்னும் தெரியாது. டேட் சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்றேன். மேரேஜுக்கு வந்து ப்ரொபோசல் போயிட்டு இருக்குப்பா. ஒரு 6 மாசத்துல இருக்கும்.
கங்க்ராச்சுலேஷன். இல்ல மோகன் என்ன சொல்றாரு? மேரேஜா? ஆமால. மோகனே இல்ல கேமரா ஆன் பண்ணலாம்னு சொல்லலாம். தெரியுதுல. இதுல மேரேஜா? மேரேஜ்னு சொல்றதுக்கு ஷாக் ஆகாத. லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? டேய் யாருப்போ? எனக்கு தெரியாம. உனக்கு தெரியாது. என் மாமா பொண்ணு. 3 வருஷம். அப்படி சொல்லு. அதான் நான் பார்த்தேன். வேற யார் ஸ்கூல்ல எதுவும் சொல்லிட போறோம் பயந்துட்டேன். இல்ல அப்படியே அப்பப்போ இங்க உள்ள சில்வர் ஜூப்ளி கேந்திரா ஸ்கூல் தான். நம்ம சந்தோஷமா. மாப்பிள்ள சேகர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ எதுக்கு உனக்கு என்ன 2 பேரும் ஒரே பிள்ளைய லவ் பண்ணி இருக்கியா? அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா மாப்பிள்ள அவன் ஸ்கூல்ல தான் மாப்பிள்ள பிளே பாயா இருந்தான் மாப்பிள்ள. நான் அப்படிதான் நம்பின மாப்பிள்ள ஸ்கூல்ல தான் ஏதோ பொண்ணை கரெக்ட் பண்றான்னு நினைச்சேன். அதான் நான் எதிர்பார்க்கல இப்படி போய் முடியும்னு. இல்ல நான் வேலைக்கு போற வரை எனக்கு எல்லாம் அந்த தாட்டே வரல. நான் மஹிந்திராக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. ஏதோ நல்ல சம்பவம் நடந்திருக்கு. சந்தோஷமா இருங்க. ஆமா ஆமா. புதுசா 12ஆவதா யாரும் உள்ள ஜாயின் பண்ணிருக்கா. ரங்கம் வந்திருக்கான். அருணாச்சலம் வாழ்க்கை கதையை சொல்ல. ஆமா மாப்பிள்ள என்ன நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே தான் நம்ம திருநெல்வேலி சிப்காட்லயே கொஞ்சம் வேலைக்கு போனோம். மாப்பிள்ள கொஞ்ச நாள் அது ஒரு வாட்டர் கம்பெனில அது கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ஒப்பேத்தினேன். அதுக்கப்புறம் அங்க கம்பெனில ஒப்பேறல. அதுக்கப்புறம் அக்கா ஐடில வேலை பார்த்தாங்க. ஸோ அக்கா சஜஷன்ல ஒரு கோர்ஸ் படித்தேன். கோர்ஸ் படிச்சுட்டு பெங்களூர்ல டெஸ்ட் தான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துருந்தேன். ஸோ அங்க ஜாவா டெவலப்பரா இருந்தேன். அப்போ அங்க இருந்து இப்போ ஒரு 6 மாசமா இப்போதான் 6 மாசம் முன்னாடி சென்னையில வந்து போட்ரியும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாவா டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ள ஏதோ போயிட்டு இருக்கு கதை. ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் போகுது. நல்லா போகுதுன்னா இல்ல ஏதோ போயிட்டு இருக்கு. ஏதோ எல்லாருக்கும் அப்படிதான் போகுது. ஏதோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி போல மாப்பிள்ள. ஆனா ஏதோ போயிட்டு இருக்கு அவ்வளவுதான். சரி எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்திருக்காரு. எபிட்ட பேசிடுமா? அனுபவம் வாய்ந்தவர். ஆமா அவர் தான் கல்யாணம் பண்ணி எல்லா அனுபவமும் கல்யாணத்துக்கு பிளான் பண்ண டிக்கெட்டால நிலைமை மாட்டிக்கிட்டேன். தப்பானதுக்காக மாப்பிள்ள கூப்பிடவே இல்லை. கூப்பிடலையா? கேள்வி கேள வந்து என்ன ஏன் கூப்பிடல கேளு. சரி அனுபவத்தை கேட்போம். அது கேட்க முன்னாடி அனுபவத்தை கேட்போம். ஏபி அனுபவத்தை சொல்ல உன்னை காப்பாத்துறேன் நான். அனுபவத்தை சொல்ல, வாழ்க்கை கதையை சொல்ல. வாழ்க்கை கதை போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம்னு பார்த்தா கொரோனா வரைக்கும் அப்படியே ஆஃப்டர் கொரோனா ஐடில கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணி வெப் டெவலப்மெண்ட்ல இருந்துட்டு அப்படியே ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு இப்போ அதே கம்பெனில ஆப் டெவலப்லாம் இருக்கேன். இங்கே நான் பரமாவூர்ல. சூப்பர் சூப்பர். சரி அனுபவத்தை பத்தி பேச சொல்லு. என்ன அனுபவம்? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா சொல்லல. அதாவது நிறைய பேர் கல்யாணம் பண்றதுல முடிவா இருக்கிறாங்க. பண்ணலாமா வேண்டாமா அது மாதிரி. இப்போ வந்து தப்பான இடத்துல இருக்கேன். இப்போ வந்து உன் ஸ்டைல்ல நீ அப்ப தனியா சொல்லு. மாசு ரொம்ப நேரம் அமைதியா இருக்கான். சரி மாசு சொல்லுமா? மாசு சொல்ல. மாசு உன் கதையை சொல்லு. இரு கொஞ்சம் டைம் கொடுப்பா. அவன் பக்கத்துல உள்ள 2-3 பிள்ளைகள் வச்சிருப்பான். எப்பவுமே அதெல்லாம் அங்கிட்ட அனுப்பி விட்டுட்டு பேசுவாங்க. மாப்பிள்ள ஆமால சேகர் நீ சொன்னது கரெக்டா மாப்பிள்ள. நான் கூட அடிக்கடி அவன் அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன் எங்க சென்னையில. மாப்பிள்ள 2015 வருஷன் கிருஷ்ணர் அவன். சரியா? அவனை சுத்தி அப்போ பிள்ளை இருந்துட்டே இருக்கும். நீங்க சொல்லணும் மாசு. இப்படி ஆமா மாப்பிள்ள நம்ம சென்னையில தான் மாப்பிள்ள இருக்கோம். நான் சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு. இப்ப திருநெல்வேலியில இருக்கேன். ஊர்லதான் இருக்கேன். இல்ல மகேந்திரா சிட்டி. சரி ஓகே ஓகே.
மாஸ் சொல்ல கதையை சொல்லு. தினேஷ் இருக்கான். அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நீ உட்காந்துருக்கிறியா மாசு? அப்படியா? சொல்லு. அவன் ஏதாவது பக்கத்துல இருக்க போது நம்ம சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சொல்லு சொல்லு. 2019 நம்ம கம்ப்ளீட் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டாக்டர் செஞ்சாயித்ரா. எதுக்கு படிச்சோம் என்ன தெரியல. இப்ப சொன்ன வரை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்து உள்ள கதையை சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2020 வந்துச்சு. அப்புறம் பொங்கல் கொரோனா 2020 அப்புறம் ஜாயின் பண்ணது ராணே மெட்ராஸ் அப்ரெண்டிஸ் டைம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் தான் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. ஒரு 4-5 மாசம் ஓடிச்சு இதுல. அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ணேன் திரும்ப அந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி அதுல வந்து பர்ச்சேஸ்ல ஜாயின் பண்ணேன். பர்ச்சேஸ்ல ஜாயின் பண்ணி டைரக்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல் ரெண்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அங்க அப்படி ஒரு வருஷம் ஓடிச்சு. ஒரு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஜூனியர் மேனேஜர் வந்து இன்னொரு கம்பெனி போனாரு பட்டர்ஃப்ளை. ஸோ ஆம்பளை மேனேஜர் தாங்களே ஜென்ஸ் தானே பொதுவா. கூப்பிட்டாரு. ஓகே திரும்ப ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா இருந்துச்சு. ஜாயின் பண்ணுவோமே அப்படின்னு ஆண்டோல் எம்ப்ளாயா ஃபர்ஸ்ட் போனது இந்த கம்பெனி தான். இப்போவும் அங்கதான் இருக்கேன். 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு 2-3 இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்கேன். ஓகே நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்துல. சூப்பர் சூப்பர். படுத்த படுக்கே இருக்கானே. அவன் 2-3 ட்ரிப் பண்ணா அடிச்சிட்டு வந்து படுத்துருக்கான் ரெஸ்ட். அல்தாஃப் இப்பவும் டூர் தான் போலையா? கேட்டோம்ல ஃபுல்லாக டூரில் தான் இருக்கான். வண்டி எடுத்து போயிடுறானா அங்கே இங்கேயும். சரி அல்தாஃப் ஓவர் டு யூ. சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. அன்மியூட் பண்ணிட்டு பேசல. அதாவது நம்ம அவனை ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காகவே படுத்துருக்கான் பார்த்தியா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு. அன்மியூட் பண்ணல அல்தாஃப். எனக்கு காமிக்கவே இல்லைல்ல. அல்தாஃப் உன் கதை உன் வாழ்க்கை கதையை சொல்லு. என்ன பண்ணுறது அல்தாஃப்? ஒரே நிமிஷம். இப்போ எல்லாம் வந்திருக்கவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ இந்த வீடியோ இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? யாரெல்லாம் என்ன பேசுறீங்க எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 7-8 பேர் இன்ட்ரோடியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் லிங்க் குரூப்பில் போட்டு விட்றேன். சரி இப்போ அல்தாஃப் சொல்லட்டும் என்ன பண்ணுறேன்னு சொல்லல. அப்போ நான் இப்போ அன்மியூட் பண்ணி விட்டுருந்தேன். சொல்லல இவனை சொல்லு. எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும் இருக்கும்ப்பா. நல்லா இருக்கும். அருணாச்சலம் நல்லா நீ எப்படி இருக்க? இருக்கும்டா. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 2019 பார்த்தோமா? ஆமா 2019 கடைசியில எல்லாரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 இயர்ஸ் கொரோனால மாத்திக்கிட்டோம். 2021 தான் ஓப்பன் வந்து கிளியர் பண்ணேன். கேட்கும்ல சொல்லு அப்பதான் கேட்கும். ஹலோ கேக் சொல்லு சொல்லு கேக்குதா இல்லையா? சொல்லு சொல்லு 2022 வர கொஞ்சம் ஜாப் தான் இருக்கேன். 22 கொஞ்சம் கிடைச்சு இந்த நாட்டு பண்ணேன். நாட்டுக்கு ஒரு மெக்கானிக்கு அவங்க வந்து எடுத்த பிரச்சனை இருந்தேன். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் ரோஸ் மேனேஜர். ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்டோர் மேனேஜர். நிசான் தானே? ரைட் ரைட் ரைட். நாகர்கோவில் ரைட் ரைட். சூப்பர் சூப்பர். ரைட்டா? இப்போ அல்தாஃப் டெஃபரெண்டாக நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கும். கேட்டுருங்களா எல்லாரும்? கண்டக்டர் அது பார்ட் டைமா நைட்டு மட்டும் பார்ப்போம். அது யாருக்கும் பார்க்கறதுன்னு தெரியாது. காண கல்யாணம் மட்டும் தான் முடியல, மத்தெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம். நீ என்ன சொல்ற தப்பு?
இல்லை இப்போ நான் பேசும்போது சொல்கிறான்ல, அதாவது அப்பப்போ ஆக்டிங் டிரைவராக போவானா, அவனோட இந்த ஆசைகள் இருந்துச்சுல்ல, அது கரெக்டாக அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். நான் பேசுகிற வரைக்கும் ஆக்டிங் டிரைவரை எப்போயாவது இங்கே யாராவது கிடச்சா எடுத்து கூப்பிட்டு போயிடுவான். அவன் வந்து வேற யார் இசையப்பா அதுதான் காணுகள் பண்ண நல்லவே ஹலோ கேக்குதால? ஹலோ நல்லா மூஞ்சி பேசுறது நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வந்துட்டுலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, ரெக்கார்டிங்ல இருக்கு, கேட்டு அல்தாஃப் தான் டான்ஸ் ஆடிட்டு இசைக்கப்பா பேச விடுங்களா? இசைக்கப்பா பேசுங்க. இசைக்கப்பா சொல்லுங்க. என்ன பண்ண எல்லாரும் ஒரு தடவை எப்படி இருக்க? பையன் இருக்கா? பாக்க ரொம்ப நாள் ஆச்சு, கால் பண்ணல. ஒரு தடவை உங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ் போது அன்னைக்கு ஒரு ரிப்ளை பண்ண, அவ்வளவுதான். பாக்கல மறக்க முடியுமா? என்ன சொல்ல கல்யாணத்துல நீங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் தானா? யாரும் வரல. நான் கொஞ்சம் சொன்னா சரிப்பா, உங்க கதையை வரும்ல
வாய்ஸ் யாருக்கு ஏன் நம்ம காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். ஹலோ, இந்த கம்பெனில 2 மாசம் வேலை பார்த்தேன். 2 மாசம் நைட் டியூட்டி தான் கொடுத்தேன். மாப்பிள்ள இப்பதான் 2வது மாசத்துக்கே வந்திருக்கான். மாப்பிள்ள 6 வருஷம் ஆயிடுச்சு, வேகமா போட்டோம். அந்த 2 மாசத்துல நைட் டியூட்டி பார்த்துட்டு இந்த கம்பெனில வேலையை உடனே விட்டுட்டேன். அடுத்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வேலையை விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அப்புறம் எங்க அப்பா அம்மா கூட ஜாலியா விவசாயம் பண்ணேன். 2 வருஷம் விவசாயம் பண்ணேன். சூப்பர்ல சூப்பர். சரி, அப்புறம் கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டைரக்டா மும்பைக்கு வந்துட்டேன். இப்ப 4 வருஷமும் மும்பைல. அங்கே 4 வருஷம் போயிருச்சு இல்ல, 2 வருஷம் சொல்லிருக்கேன். சொல்லு மாப்பிள்ள, நீ சொல்லு. 4 வருஷம் ஒரே மெயில்ல ஒரே போஸ்டிங். ஐயோ, இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல அந்த 4 வருஷம். அவன் சொன்ன மாதிரி இப்ப இருக்கு சொல்லி பெரிய 4 வருஷம் வெயிட்டான கதை இருக்குன்னு நினைச்சேன். என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு பிரச்சனை கிடையாது வேலையில. நான் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இது? பில்டிங் கட்டுறது. கமர்ஷியல் ரெசிடென்சியல் பில்டிங் எல்லாம் பிளாட் கட்டுறதுதான். அதான்டா பிபியா எம்இபி ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸா? எம்இபியா? சரி, எம்இபி. அந்த ஃபீல்டு ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி காலையில் 10 மணி தான் வேலைக்கு போவேன். 6:30 வேலை முடிஞ்சிரும். கவர்மெண்ட் ஜாப் ஜாலியாக போயிட்டு வந்துடுவேன். நல்லா இருக்கு. 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு கிடையாது. உண்மைதான், ஒரு பிரச்சனை கிடையாது. வேலை ஜாலியாக இருக்கும். சார், காலையில் போனதுலேருந்து மொபைல் நல்ல கேம் விளாடுவோம், படம் பார்ப்பேன். பார்த்து முடிஞ்சதும் 6:30 கிளம்பிடுவேன். எப்படின்னா மாதிரி தான். பாத்துட்டு தான் முடியாம இருக்கேன். அப்ப ரொம்ப இல்ல, எப்படிதான் கேட்டு எப்படி போகுது? நல்லா ரொம்ப நல்லா போகுது. எல்லாருமே கல்யாணம் பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும். ஆமா, இல்ல இல்ல குழந்தை படம் உண்மைதான். சமந்தான் வைக்கணும், என்ன பண்றது? வேற யார் பிச்சை இருக்காங்க லைன்ல?
வீடியோ ஆஃப் பண்ணி சொல்றேன். வீடியோ ஆஃப் பண்ணி இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சொல்லுங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ணி சொல்றேன். கம்ப்ளீட்டட் ட்ரெயினிங்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சாஃப்ட் ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கேன். அது யார் நடுவுல? வேற யாரோட பேக்ரவுண்ட்ல சவுண்ட் கேக்குது. ரைட்ல கம்ப்ளீட்டட் ட்ரைனிங் தான் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் பில்டிங், அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்கான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். இதுதான் மெயினாக ட்ரெயினர் தான். அப்புறம் டிஜே லேப்டாப்பில் வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு டிஜே அப்லிஃப்டிங் டிஜே போவேன். அந்த மியூசிக்கல் செரமனிஸ், அவார்ட் செரமனிஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும்ல, அதெல்லாம் லேப்டாப்பில் டிஜே பண்ணுவேன். ஆமாம், இது 2. அப்புறம் பிடிச்சது ஜேசிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறேன். அது வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், அதுலேயும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் சரி சரி. இப்போ இல்லை 2 மினிட்ஸ் இப்போ டைம் இருக்குது. வீடியோ ஒரே நிமிஷம், 2 மினிட்ஸ் டைம் இருக்குது. இப்போ இந்த செஷன் எண்ட் ஆகும். செஷன் என்ன ஆனவொடனே மறுபடியும் லிங்க் கிளிக் பண்ணி அதில் கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2-3 பேர் புதுசாக இருக்க கால் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டில் இருக்க இன்ஃபார்ம் சொல்லி போட்டுருப்பேன். அவங்களாம் கால் பண்ணி கொஞ்சம் நான் இப்போ சொல்லட்டுமா யார் யார் கால் பண்ணுன்னு சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் கால் பண்ணிடலாமா? அல்தாஃப் காஜாக்கு ஷமீம் கால் பண்ணல. அப்புறம் பேச்சு ராஜன் வரேன்னு சொல்லியிருந்தான், பரமசிவன் வரேன்னு சொல்லியிருந்தான். பரமசிவன் இருக்கானா? இல்லை இல்ல. ஆமாம். அப்போ வேற சந்திரா பரமசிவனுக்கும் நான் குரூப்பில் போட்டுருப்பேன் பாரு, நான் இன்ஃபார்ம் போட்டுருப்பேன். நட்டேசன் பரமசிவன் பேச்சு காஜாட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவன் இந்த இது ஓபன் ஆகும்போது ஆப் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சான். இன்னும் அவன் போன்ல இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. சரி இல்ல அவனை தான் அதாவது ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லியிருந்தோம்ல. சொல்ல சொன்னோம்ல. அமர்நாத் மட்டும் தான் வந்திருக்கான். அமர்நாத்தும் வேற யாரு? நான் ஒரு சொல்லி நாட் பிக்கப்னு போட்ட எல்லாரும் தான் வந்திருக்கோம். பாத்துக்கோ, நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். மன்னிச்சிரல, நீ மன்னிச்சிரல, தெரியாதலாம் பண்ணிட்டோம்ல, மன்னிச்சிரல. நேர்ல பாக்க கால் பண்ணேன். ரைட்ல ஆண்டோ கால் பண்ணுங்க. ஆண்டோ ஆக்னல் அருணாச்சலம் நீ கொஞ்சம் கால் பண்ணல. ஆண்டோ ஆக்னல்லாம் கொஞ்சம் பேசி வர சொல்லல. எனக்கு எவனுக்குமே கால் பண்ண முடியாது, மெசேஜ் வேணா அனுப்ப முடியும். அதனால என்ன லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணாத. சரி, மாப்ள வந்து இதுல இருந்து வெளியில இருக்காங்கறத ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இப்ப கரண்டா துபாயில தான் இருக்கேன் மாப்ள. என்ன ஒரு வருமா கண்டிப்பா மாப்ள. சரி, கோடாரில இருட்டு கூட ஆகல பாரு. கோடாரில இந்த கையில தட்டி சுத்தறேன் எல்லாம் வாங்கிட்டு வா. வாய் போடல நானு, நீ பொத்து. ஏதாவது வாங்கிட்டு வரேன்ட்டு ஊரை ஏமாத்து. வீட்டுலதான் எப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டியா ஆப் நீ ஒரு வழியா? பொறுப்பு கொடுத்தாலும் வர நேரமா அது 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. உனக்கெல்லாம் நான் உன்னையெல்லாம் நம்பி வீட்டுல என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீ சொல்லிருப்ப, அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இல்ல ஜாயின் பண்ண கொஞ்ச நேரம் ஆகுது. எல்லாரும் வர சொல்லி சொல்லு. இல்ல எல்லாருமே ரெக்கார்ட் போட்டு விடுறேன். இப்போ நீ உன் கதையை சொல்லு. என்ன போச்சு? மிதுன் ரெக்கார்டிங் இருக்கு. அப்ப 2-3 சேர்த்து சொல்லலாம். இல்ல மொத்தம் எனக்கு ஆஃப் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க.
அட்லஸ் இல்ல அட்லஸ். சரி சாவடிக்கா நாயா ரோஸ்மேரி பேசி தொலை ஏதாவது. என்ன மாப்பிள்ள சொல்லணும்? உயிரோட எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். My name is Mohammad Khaja Mukhtar. வச்சுக்கோ. முகத்தை சாப்பிட்டுருக்கோம்ல. சாப்பிட்டுட்டே பேசப்பா. சொல்லி என்ன சொல்லணும்? நானே நடந்தது இப்ப என்ன பண்ணிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ வந்து என்னன்னா காஜா ஒருத்தர் காஜுக்கு மாப்பிள்ள மாப்பிள்ள ஜாயின் பண்ணி சரி இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். அவ்வளவுதான். வேலையை போட்டாங்க. நான் வேலை கொடுத்தாங்க. சரி தெரிஞ்ச விஷயம் தானடா. தேனியில இருக்கீங்க. தேனியால சொல்ல செல்வா. 2019ல இருந்து 2023 வரைக்கும் அவன் படிச்சுட்டே தான் இருந்தான். ஏதோ ஒரு ஒரு 1.5 வருஷம் கோர்ட்ல வேலை பார்க்க நீ 2023 முன்னாடி அவன்கிட்ட பேசவே முடியாது. போன ஒரு வாரம் மாசம் படிச்சுட்டே இருந்தான். இப்ப கிளியர் பண்ணால எல்லாத்தையும் பேசுதான். இதான் அவனோட ஹிஸ்டரி. அவ்வளவுதான். இத சொல்ல சொன்னா சாப்பிடுதேன், அம்மா இப்பதான் பாத்திரம் கழுவுதாங்க. வேற யாரும் இல்ல. எவி வந்தா இல்ல சந்திரா அருணாச்சலம் சரி 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 ஜாயின் பண்ண சொல்லு. வந்து எட்டி பார்த்து போக சொல்லு. என்ன பண்றான்னு சொல்லிட்டு போக சொல்லு. எங்களுக்கு மட்டும் கால் ரீச் ஆகல. ஈஸ்வருக்கும் கால் ரீச் ஆகல. சரில சரில நான் அந்த ஜாயின் பண்ண பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க 2 பேரும். சரி பண்ணிட்டோம். மாப்பிள்ள அருணாச்சலம் என்ன எப்படி இருக்க? யாரு காஜாவா மாப்பிள்ள? அப்பா என்ன மாப்பிள்ள வாங்க. சரி எங்க இருக்க மாப்பிள்ள? மாப்பிள்ள சென்னை தான் மாப்பிள்ள. வேற எங்க வழி இல்ல. தேனியா? சரி சரி சரி. ஆமா மாப்பிள்ள என்ன போய் என்ன பண்றீங்க? கோர்ட்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள கவர்மெண்ட் போயிட்டா கழிப்பட்டா அப்படியானா? ஜட்ஜா இருக்கான். ஆமா ஆமா மாப்பிள்ள நமக்கா கேஸ் வந்தா பார்த்து முடிச்சு விடு மாப்பிள்ள கொஞ்சம். அவன் பேர்ல கேஸ் இருக்கிறதுனாலதான் அவனே அங்க போய் சேர்ந்திருக்கான். என்னைக்குமே எங்க பிரச்சனை சால்வ் பண்றதுக்கா பின்னாடி எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க வந்து
இருந்து இப்ப 25 வரைக்கும் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுவீங்களா மாப்ள? எத்தனை பண்ணி அது கவுண்ட் பண்ணலடா. கவுண்ட்லெஸ். கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மறந்துட்டான் மாப்ள. எல்லாம் கண்டிப்பா சொல்லுமா? சும்மா மாப்ள, நீ வேலை பாக்குற கம்பெனி எத்தனை வருஷமா இருக்கு அது மட்டும் மிதுனுக்கு கேட்கான். அப்படியா? ஒன்னே ஒரு இன்ஸ்பயரா வச்சு மாப்ள எங்கேயாவது ஒரு காலேஜ்ல பேசிட்டு இருப்பான். செல்வ நீ வாயை மூடு. சரி சொல்லு. என்ன மாப்பிள்ள, என்ன கோட்டையா பிடிச்சோம்? சென்னையில வேலை பாக்குறோம் மாப்பிள்ள. உங்க அளவுக்குலாம் இல்ல ராஜா. என்ன மாப்பிள்ள சொல்லு. ஜட்ஜ் அளவுக்குலாம் இல்ல மாப்பிள்ள. அந்த கேஸ்காரன் மாப்பிள்ளண்ணா, ஜட்ஜ் இல்ல. அருண் இருக்கான் பக்கத்துல. அருணா? அருணா இல்ல கொஞ்சம் வெளிச்சத்துல மூஞ்சி காமிங்களே. மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. நீங்க அருணா சொல்லுங்க. என்ன லூசா எப்படி இருக்க? சென்னையில தான் இருக்கேன். ஆடு எங்க இருக்கு? ஆடு ஊர்ல இருக்கான் கார்த்தி. ராஜா சொல்லுங்களேன். மணி போட்டு போறோம். யாரா இருந்தாலும் வீடியோ கால் ஆன் பண்ணுங்க. மணி சொல்ல
சும்மா இல்ல வேற போட்டிருக்கேன் கெட்ட வார்த்தை எதுவும் பேச முடியாது. நான் போன் போட்டு பாக்குறேன் எடுக்கான நம்ம பயமாதான் எல்லாரும் அப்புறம் எல்லா போன் அடிக்க செஜு பேச்சு நானே
அங்க போயிட்டு சரி 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 சாடை ரெங்கா பேசுவீங்களா? துபாயில இன்டர்நேஷனல் சிட்டில அங்கதான் இப்போ வந்தியா நீ? எங்க நீங்க மாப்பிள்ள கராமல இருந்தியோ? ஜெபல் இருந்தியா? சரி போவேன். எனக்கு அங்க ஒரு நாள் போனா ஆமா எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணி வச்சுட்டு போறேன். தெரியல பேசுவாங்க. கதை விட்டுட்டு இருக்கான். எல்லாம் கல்யாணம் சென்னையில ஓஎம்ஆர் சைடு பார்த்தா தெரியும் எத்தனை வந்துருக்காங்க.
அன்அபிஷியலா அவன் ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டான். இதையும் யாரு ஜெயக்குமார் மாறி எல்லாருமே ஒரு ஒரு பண்ணி எல்லாம் கால் பண்ணி மற்றவங்க வர வைப்போம். ஓகேவா? சொல்லிட்டா யார் பொண்ணு பார்ப்போம். அனாசு அப்புறம் செஜு நம்மளை கால் பண்ணுங்க. அப்புறம் ஐயப்பன் அப்புறம் பாண்டி ஜெய்கவின், ஜெயரோகன், கார்த்திக் ராஜா, மாறி வேற யாரு, பரமசிவன், முத்துமாரி வந்துட்டு போனா நானும் கால் பண்றேன். ஒரு மறுபடியும் வரும். சரியா? நானும் எல்லாரும் ரைட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆவே மெயின்ஸ் போவோம், இன்டர்வியூல போவோம், அப்படி ஒண்ணா போயிட்டு இருக்கு. கிட்ட வந்துட்டேன். ரைட் நல்லது நடக்கும். ரைட் வெயிட் பண்ண விட்டாத, டார்கெட் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணு. விட மாட்டேன். அத சேனல்ல இஷ்யூ சால்வ் ஆயிட்டு மாஸ். அப்படியே சூப்பர். முத்துமாரி எங்க இருக்க? போனே போல ஆரம்பிச்சோம். என்னப்பா இப்பதான் கதையை சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. கவுன்சிலிங் வர போய் ஒரு மயிரும் கிடைக்கல. ஒரு வாட்டி நம்ம என்ன செய்ய முடியும்? அங்க இருந்து சொல்லு. நான் வேலை தேடிக்கிட்டு வந்துட்டேன். போனேன், ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம், ஒண்ணுமே சொல்லவே இல்லை. லேப்டாப் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண. சரி அன்மியூட் ஆக மாட்டிருக்கு. எப்பா வந்துட்டியா? சந்தோஷம். இசாக்கு, தயவு செஞ்சு உன் கதையை மட்டும் சொல்லு. என்ன எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை, என்ன நடந்துட்டுருக்கு, காலேஜ் முடிச்சல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் சொல்லு. எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் மீட் வச்சோம். ஆமாம் சொல்லு. ஜெயா இருக்கேன்டா, போங்கடா, அவ்வளோதான். தட் இஸ் மை லைஃப். ரைட்டு காயல்பட்டினம் இல்லையா? நீங்களே என்ன பண்றீங்க? ரெக்கார்டிங்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோ. ரெக்கார்டிங்ல இருக்க பாத்துக்கவா? இல்லை முடிச்சுட்டு அறிய போகிறோம். நான் ட்ரைனிங்லாம் இசாக்கு, நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ட்ரைனிங்கில் இருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு